வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல பாடங்கள் படிச்சிட்டோம். பொருள் அறிவும் பார்த்தாச்சு. அடுத்தது அறிந்து கொள்வோம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல அறிந்து கொள்வோம்ல அடுத்த அசைன்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்லைட் 1ல இடது பக்கம் நம்ம தமிழ் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். வலது பக்கம் அதுக்கான மீனிங் இங்கிலீஷ்ல இருக்கு. சரிங்களா? முன்னாடி பொருள் அறிவோம்ல தமிழ்ல படிச்சோம், அறிந்து கொள்வோம்ல இங்கிலீஷ்ல படிக்கிறோம். ஸ்லைட் 1, ஸ்லைட் 2லயும் தமிழ் வார்த்தைகள் அதுக்கான இங்கிலீஷ் மீனிங், ஸ்லைட் 3, ஸ்லைட் 4. சரிங்களா? இதுல உள்ள வார்த்தைகள் இங்கிலீஷ் மீனிங் ஆஸ் யூஷுவல். டே 1 நீங்க எல்லா வார்த்தைகளும் வாசிச்சு அனுப்பணும். டே 2 எல்லா வார்த்தைகளும் நோட் புக்ல பார்த்து எழுதி அனுப்பணும். டே 3 ஓரல் டிக்டேஷன். டே 4 ரைட்டிங் டெஸ்ட். டிக்டேஷன், ரைட்டிங் டெஸ்ட். சரிங்களா? இதுல தமிழ் வார்த்தைகள் டிக்டேட் பண்ணும்பொழுது அந்த தமிழ் வார்த்தைகளையும் நீங்க என்ன பண்ணணும்னா பார்க்காம தான் எழுதணும். சரிங்களா? அதுக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் மீனிங்கையும் பார்க்காம தான் எழுதணும். சரிங்களா? இப்ப தமிழ் வார்த்தையை பார்த்து எழுதிட்டு இங்கிலீஷ் மீனிங் எழுதுறது கிடையாது. இந்த பயிற்சி எதுக்குன்னா தமிழ் வார்த்தைகள்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது, நல்லா பயிற்சி எடுக்கணும்ன்றதுக்காக தான். ஏன் இது ரொம்ப அழகா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.